ஸ்ட்ரகிள் இருக்கும், ஃபேமிலியை பார்க்க முடியாமல். நாங்களே வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு 700 கிலோமீட்டர்ஸ் அவே ஃப்ரம் சினிமா. கேரக்டர் வந்து என்னோடது வந்து ஒரு பேட் போலீஸ், அதனால கண்டிப்பாக உடனே மக்கள்கிட்ட தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பெரிய பாடி வந்து அவ்வளோ ஃபிட்டாக வேணும், அது வந்து சோல்ஜர்ஸ். ஏன்னா இப்போ ஒரு ஷார்ட் சரியாக வரல அப்படின்னா கூட பிரதர் நல்லா பண்ணீங்க பிரதர். வெல்கம் டு த ஷோ ஸ்பாட்லைட் வியூவர்ஸ் வித் மீ விஜய் சந்தியா. இன்றைக்கி நம்ம கூட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைரி திரைப்படத்தில் நடித்த அண்ட் இப்போ வந்து டோர் திரைப்படத்தில் நடிச்சிருக்க வினு லாரன்ஸ் சார் அண்ட் வந்து ரமேஷ் சார் தான் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. வாங்க ஷோக்குள்ளே போகலாம். ஹாய், வணக்கம். ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம் மேடம், நல்லா இருக்கும். ஓகே, அண்ட் உங்களை பார்த்தோன்னே எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் தான் வந்துச்சு. அண்ட் ஆல்ரெடி நான் உங்களை மீட் பண்ணியிருக்கேன், இப்போ தான் மீட் பண்ணுறேன். பட் இன்னைக்கு ஃபுல்லாக ஷோ வந்து ஒரே ஃபன்னாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வாழ்த்துக்கள். டோர் படம் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த ஜேர்னி எப்படி இருந்தது? ரெண்டு பேரும் அந்த படத்தில் நடிச்சிருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ரொம்ப அழகான ஒரு ஜேர்னி, ரொம்ப கம்ஃபர்டான ஜேர்னி. சொல்லணுன்னா வந்து பாவனா மேடமோட ஹஸ்பண்ட் நவீன் சார் தான் வந்து ப்ரொடியூசர். அதுக்கப்புறம் வந்து ஓன் பிரதர் தம்பி அவங்க ஜெயதேவ் சார், அவங்க தான் டைரக்டர். ஸோ ரொம்ப கம்ஃபர்ட்டான ஒரு இடம், அவ்வளோ நல்லாயிருக்கும். என்ஜாய் பண்ணி ரொம்ப நல்லபடியாக ஷூட்லாம் முடித்தோம். ஓகே, ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து பெரிய கஷ்டமாக எதுவுமே இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னால் ஒர்க் பண்ண இடத்துல வேறு எக்ஸ்பீரியன்ஸ், இங்கே வேறு எக்ஸ்பீரியன்ஸ். அவர் வந்து கோபத்தை கூட எப்படி வெளிப்படுத்துவார்னா, இப்போ ஒரு ஷார்ட் சரியாக வரல அப்படின்னா கூட பிரதர் நல்லா பண்ணீங்க பிரதர் திருப்பி அந்த மாதிரிலாம் இருக்காது. அந்த ஹாஷா பிஹேவ் பண்ண மாட்டாங்க. நல்லா பண்ணீங்க பிரதர், ஆனால் உண்மை போகலாம். சரியா? ஓகே, அப்போ நல்லா பண்ணீங்களா என்ன அப்படின்னு அது மாதிரி நல்லா பண்ணிட்டோமா அப்படின்னு அப்படி நம்ம நினைக்கும்போது சொல்லுவார், கூட ஒரு டேக் போயிடும் அப்படிம்பாங்க. அப்படி வேலை வாங்குவாங்க. சிரிச்சுட்டே இருப்பார், செட்டு ஃபுல்லாக சிரிச்சுட்டு தான் இருப்பாங்க. ரொம்ப நல்ல அழகான ஒரு அனுபவம். ஓகே, அப்போ ஷூட் வந்து எந்த ஸ்ட்ரகிளும் இல்லை. நான் கேள்வி கேட்கலாம் நினைச்சா அதுக்கு முன்னாடி அவர் பதில் சொல்லிட்டாரு. எந்த ஸ்ட்ரகிளுமே கிடையாது. ஓகே, ரொம்ப ப்ளசண்டா அழகா பண்ண ஒரு ஷூட். ஸோ என்ன மேடம் பற்றி சொல்லணும்னா கூட, மேடம் வந்து எப்பவும் சிரிச்சுட்டு யாருன்னே பார்க்க மாட்டாங்க, எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். அங்கே ஒரு பூனை இருந்து இல்லை ஒரு டாக் இருந்துன்னா உடனே அதுக்கான ஃபுட்டை கொடுத்துட்டு அந்த மாதிரி ஜாலியாக அவங்க என்ஜாய் பண்ணிட்டு ஷூட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் அவ்வளவு க்யூட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அவ்வளவு ஆக்சுவலாக வந்து பாவனா மேடம், நான் அவங்கள நேர்ல பார்க்கும்போது சொல்லியிருக்கேன், மேடம் டால் மாதிரி இருக்கீங்க, அந்த மாதிரி இருப்பாங்க நேர்ல. அப்படிதான் ஒரு டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவ்வளோ கியூட்டா எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே அவ்வளோ நல்லா இருக்கும். எல்லாருக்கிட்டையும் ரொம்ப நல்லா பழகுவாங்க, ரொம்ப நல்ல டைப். ஓகே, அண்ட் அதை தாண்டி வந்து லைக் ஸ்ட்ரகிள்ஸ் இல்லை, ஜாலியாக போயிருக்கேன், அதெல்லாம் ஓகே. உங்களோட கதாபாத்திரம் வந்து இந்த படத்தில் எப்படி இருக்கும்? ஒரு ஒன் லைன்லாம் சொல்லணும். எப்படி ஃபுல்லாக ரிவீல் பண்ண முடியாது இல்லையா? பட் இருந்தாலும் எப்படி இருக்கும் உங்களோட கேரக்டர்? மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு போய் ரீச் ஆகும் இந்த ஒரு படத்தில்? என்னோட கேரக்டர் வந்து ஒரு சைக்காட்டிஸ்ட். ஓகே, அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்களோட ஃப்ரெண்டு நான். ஸோ சம் இஷ்யூஸ் இருக்கனால என்னை வந்து அவங்களுக்கு இன்ட்ரோ பண்ணி அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது, அங்கே என்ன நடக்குது. ஸோ பாவனா மேடம் வந்து என்னென்னா அவங்களோட போர்ஷன் தான் வந்து இருக்கும், மெயின் போர்ஷன். அவங்க ஹீரோயின் அப்படிங்கிறதுனால அவங்களோட போர்ஷன் நிறைய இருக்கும். சப்போர்ட்டிவ் ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சைடு ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க, க்யூட்டாக எல்லாமே நல்லா இருக்கும். நீங்க படம் கண்டிப்பா பாருங்க. மேபி பார்த்ததுக்கு அப்புறம் கூட கூட்டிங்கன்னா நிச்சயம் கவலை வேண்டாம், டீமா வந்துருங்க. டீமா வந்து நம்ம இன்டர்வியூ பண்ணுவோம், இன்டர்வியூல ஃபன் பண்ணுவோம். கண்டிப்பா கண்டிப்பா. அண்ட் நீங்க சொல்லுங்க. என்னோட கேரக்டர்னா, இப்போ ஒரு செட்ல 10 பேர் நல்லவங்க இருந்தாங்கன்னா அதில் ஒருத்தன் கெட்டவன் இருந்தா உடனே தெரியும்ல. ஆமா, அதே மாதிரி நான் கெட்டவன். ஓகே, அந்த கேரக்டர் வந்து என்னோடது வந்து ஒரு பேட் போலீஸ், அதனால கண்டிப்பாக உடனே மக்கள்கிட்ட தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பெரிய தப்பு பண்ணியிருப்பாங்க, அதுக்கு உடந்தையாக இருப்பேன். அவன் உடனே திட்டிட்டு போவாங்க. ஓகே, ஆமாம், அப்படி இல்லைன்னா சார் இந்த மனுஷன் இப்படி பண்ணிட்டானே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே, சூப்பர். அவருக்கு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கு, 2 நாள் எடுத்தாங்க. அது சம்திங் டிஃப்ரெண்ட், எல்லாமே ஏர்ல தான் இருப்பாரு. ஸோ அடி அப்படி என்ன ஸ்ட்ரகிள் அப்படின்னு கேட்டீங்கல்ல, சொல்ல போறேன். எனக்கு ஸ்ட்ரகிள் தெரிஞ்சா அவரை வந்து ஒரு 10-25 வாட்டி ரோல் பண்ண வச்சிருப்பாங்க, கயிறுல கட்டி தொங்க விட்டுருப்பாங்க, டைவ் பண்ண வச்சிருப்பாங்க, செவர்ல போய் இடிச்சு அந்த மாதிரி அந்த ஸ்ட்ரகிள் தான் இருந்துச்சு. கீழே வந்து விழும்போது கழுத்து அடிபட்டு அப்படி அந்த மாதிரி இவ்ளோ இருக்கு. பட் அவர் ஸ்ட்ரகிள்ஸே இல்லன்றாரு. மேடம் வந்து ஒரு விஷயம் சொன்னீங்கல, விருப்பப்பட்ட விஷயத்தை பண்ணும்போது ஆமா கண்டிப்பா அதே மாதிரி எனக்கு வந்து உள்ள வந்துட்டாச்சுன்னா என்ன கஷ்டமா இருந்தாலும் சந்தோஷமா ஏத்துப்பேன்.
அப்படியே ஒரு இன்னும் பரவாயில்ல, இன்னும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே. அண்ட் ஸ்ட்ரகிள் இருந்தாலும் ஓகே, பட் நம்ம ஒரு கேரக்டரோ இல்லை ஒரு சீனோ வந்து ரெடி ஆகும்போது அதுக்காக நிறைய டேக்ஸோ இல்லை நிறைய இது நம்ம எஃபர்ட்ஸ் போட்டாலுமே டேக்ஸ்லாம் போகும். இந்த சீனுக்கு நிறைய டேக்ஸ் ஏதாவது போச்சா? ரொம்ப கஷ்டமா? ஆமாம், ஃபஸ்ட்டு இந்த ஃபைட்டுக்கு ரொம்ப பெரிய லெவலில் போகலை. ஃபஸ்ட்டு வந்து சில அது உள் வாங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. சீனை உள் வாங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இந்த மாதிரிப்பட்ட ஜானரில் நம்ம நடிக்கல, இந்த மாதிரிப்பட்ட சீன்ஸ் வரல, அதனால அதை உள் வாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்புறமா உடனே ஓகே இதுதான் அப்படின்னு நமக்கு மைண்டில் ஏறினோடனே ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ஓகே, ஈஸி ஆயிடுச்சு. ஸோ 2 days அந்த ஷூட் வந்து 2 நாள் பண்ணாங்க. மூவியில் ஒரு 4-5 minutes இருக்கும்னு நினைக்கிறேன். 2 நாள் எடுத்தாங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ரகிள்னா அதுதான் நான் நினைக்கிறேன். மற்றபடி படத்துல எந்த ஸ்ட்ரகிளும் இல்லை. ஓகே, அவர் ஜாலியா என்ஜாய் பண்ணி பண்ணிருக்காரு. அப்படியே வெளியே இருந்து பாக்குற எங்களுக்கு தான் என்ன கஷ்டப்பட்டாருன்னு சொல்லி தெரியும். இந்த டைவ் அடிச்சு போய் டம்னு விழும்போது அங்கே கிடைக்கும்ல, அடி கிடைக்கும்ல. அப்புறமா கயிறு கட்டி இழுக்கும் போது நம்ம நினச்ச இடத்துக்கு போகாது, போயிட்டு செவரில் அடிச்சிடும். அப்போ காலில் டியூப்பு அங்கே இருக்க லைட் அடிச்சு இருக்கும். சரி நம்ம ஸ்டார்ட் வரணும் அப்படிங்கிற நல்லா வரணுங்கிறக்காண்டி கீழே விழுந்துட்டு இது டேபிள்லேருந்து ரோல் ஆகி கீழே விழுவோம். விழும்போது எனக்கு அது பார்க்கும்போது எனக்கு கண்டிப்பா நீங்க சொன்னதெல்லாம் ஞாபகம் அடிக்கும். ஆனால் பயங்கர பெயினாக இருக்கும். ஆனால் ஷார்ட் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம அதை காட்டிக்காம இருக்கணும். ஓகே, சூப்பர். அண்ட் இவ்வளோ சொன்னீங்க, பட் இன்னொரு கேள்வி என்னன்னா பார்த்தீங்கன்னா, ஒரு நடிகராக இருக்கிறதுக்கு ஃபிட்னஸ் எந்த அளவுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க ரெண்டு பேரும்? ஃபிட்னஸ் வந்து கண்டிப்பாக தேவைதான் மேடம். ஆனால் அதையும் தாண்டி வந்து டெடிகேஷன், பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாடி பில்டராக இருக்கவங்களோ இல்லை பாடியை வச்சுட்டு இருக்கவங்களோ ஜெயித்திடலாம்னா அது இடம் இல்லை. அப்படி பார்த்தா பாடி பில்டர்ஸ் தான் ஜெயிக்கணும். பயங்கர ஃபிட்டாக இருக்கக்கூடியவங்க வந்து ஜெயித்துட்டு டெடிகேஷன் கண்டிப்பாக இருக்கணும். நம்ம எது பண்ணாலும் ஆத்ம திருப்தியோடு அதுக்குள்ளே இறங்கி என்ன கேட்காங்களோ அதை பண்ணி கொடுத்தா நம்ம இல்லை அவங்களுக்கு திருப்தி அடைஞ்சா மட்டும்தான் நம்மளோட வெற்றி கிடைக்கும். இல்லைன்னு நினைக்கிற ஆட்கள் தான். நம்ம ஃபிட்னஸ்க்காக நாங்கள் என்ன பண்ணுறோம்னா காலைல 5:50க்குலாம் அவங்களுக்கு நான் கால் பண்ணிடுவேன். 6 மணிக்கெல்லாம் 2 பேரும் சேர்ந்து டிராவல் பண்ணுறது போல. 6 மணின்னா ஆக்சுவலி ரொம்ப கஷ்டப்படுவாங்க காலையில் எழுப்புறது அவங்க. ஆனால் வாங்க எழுப்புங்கன்னு கட்டாயப்படுத்தி அது எழுப்பிட்டு 6 மணிக்கு கிரவுண்டுக்கு போயிடுவோம். பாதி நாள் வந்து ஃபோன் பண்ணுவாங்க, ஃபோனை பார்த்துட்டு சைலண்ட்ல போட்டு அப்படி வச்சுட்டு பழையபடி தூங்கிடுவேன். இந்த மாதிரி நிறைய நாள் நடக்கும். ஸோ போனால் கூட ஒரு 7-8 kilometers பை வாக், அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்டமனுக்கான எக்ஸசைஸ், ஈவினிங் ஜிம் சேர்ந்தே தான் போவோம். ஸோ அவர் ரொம்ப கரெக்டாக இருப்பார். நான் கொஞ்சம் இந்த அல்வா கொடுக்கறது இந்த மாதிரி செய்துட்டு ஆக்சுவலி அல்வாவை பற்றி நான் லாஸ்ட்டாக பேசலாம் நினச்சேன், அதுக்கு முன்னாடி நீங்களே சொல்லிட்டீங்க. எப்படிலாம் வந்து கட் பண்ண முடியுமோ அதுதான் நான் பார்க்குறது. ஏன்னா நான் பெருசாக வந்து ஊர் சுத்த மாட்டாங்க பசங்க, அப்படி அவங்கள அந்த மாதிரி ஃபேமிலி அப்படி. நம்ம என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சுத்துறது, அதுதான் எஸ்டேட்டு, காடு, மலைகள் இந்த மாதிரி இருக்கனால ஸோ ரெஸ்ட்டுக்கான நேரங்கள் ரொம்ப குறவா இருக்கும். பிஸ்னஸை பார்க்கணும், ஸோ அதுக்குள்ள சினிமா. ஸோ அதனால என்ன அப்படின்னா கொஞ்சம் இந்த ஜிம்மு போறது, காலையில் 5:50 எழும்புறது, இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அதையும் தாண்டி மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து இப்போ பண்ணிட்டு இருக்க படம் தர்ணி சார் கூட, யாத்திசை தர்ணி ராஜேந்திரன் சார், அவங்க கூட சேம் ஹீரோ கூட தான் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டீம் என்ன அப்படின்னா பாடி வந்து அவ்வளோ ஃபிட்டா வேணும். அது வந்து சோல்ஜர்ஸ், ஸோ ஃபிட்டா இருக்கணும். அப்போ எங்களையும் வந்து அவங்க புஷ் பண்றாங்க. ஸோ ரமேஷ் இப்படி வேணும், அப்டமன் இருக்கக்கூடாது, லேசா அப்டமன் தெரிஞ்சா கூட உடனே இல்லை, இன்னும் நமக்கு ஷூட் ஜூன் ஜூலை சொல்லியிருக்காங்க, அது பெரிய ஒரு போர்ஷன், ஓவருக்கான போர்ஷன், அதெல்லாம் எனக்கு அவ்வளோ ஃபிட்டாக வேணும்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அது மிகப்பெரிய அனுபவம். நம்ம அவங்க கூட ஒர்க் பண்ணது வந்து கண்டிப்பாக அது வேற மாதிரி ஒரு ஜேர்னர், அது வந்து வேற ட்ராவல், டோட்டலாகவே வேற மாதிரி ஒரு ட்ராவல். அது பண்ணியாச்சுன்னா இன்னும் அப்புறம் அப்கமிங் மூவிஸ் வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லி ஃபீல் பண்ணுறோம். அது உண்மை, எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் சொன்ன மாதிரி தான், லைக் மார்னிங் எழுந்துக்கிறதுக்கே கஷ்டம், லைக் அவர் கால் பண்ணுவார் எடுக்க மாட்டேன்னுலாம் சொன்னீங்களே. பட் வந்து அது நம்ம ஒரு கதாபாத்திரத்துக்கு ரெடி ஆகிறோம், லைக் பாடி வைஸாக இருக்கட்டும், நம்ம கேரக்டர் வைஸாக இருக்கட்டும், நம்ம லுக் வைஸாக இருக்கட்டும், அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அது எந்த அளவுக்கு வந்து ஹேண்டில் பண்ணி அந்த இடத்துக்கு கொண்டு வரதுக்கு நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க ரெண்டு பேருமே? இல்லை, ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா நம்ம வந்து இருக்க காம்படிட்டிவ் உலகம் எப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். சினிமா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வராங்க, அதுக்கு பேக்கிங் அவங்களோட உழைப்பு எவ்வளோ இருக்கும், எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்கும். ஃபேமிலியை பார்க்க முடியாமல் நாங்களே வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு 700 kilometers அவே ஃப்ரம் சினிமா. நாங்கள் நாகர்கோயிலில் உட்காந்துருக்கோம், கன்னியாகுமரி மாவட்டம், 700 kilometer. ஸோ இப்போ யாராவது ஒருத்தங்க ஒரு ஃபோன் பண்ணி எனக்கு உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் கூட
இந்த 700 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்து தான் பார்க்க முடியும். ஸோ இந்த புக்கு வந்து டோர் வந்து அதுவும் அப்படி தான். எங்களுக்கு வந்து சார்லஸ் பிரபு அப்படின்னு ஒரு நண்பர், அவர் வந்து இன்ட்ரோ பண்ணி விட்டது தான் பாவனா மேடமோட ஹஸ்பண்ட் நவீன் சார். இட்ஸ் அ வெரி நைஸ் பர்சன். அவர் வந்து மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னோட தேர்ட் மூவி வந்து செகண்ட் மூவி ஷூட் வந்து எங்கள் 2 பேருக்குமே நாகர்கோயிலில் போயிட்டு இருக்குது. புக்குன்னு சொல்லி ஒரு படம், அதுக்கப்புறம் அது காகிதம் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டோம். காகிதம் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்கிறேன். அவங்க அதே மாதிரி அதுலேயே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இல்லை, அந்த ட்ராவல் இருக்கிறது கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த ட்ராவல் ஏன்னா நான் ஜெயிக்கிறது மட்டும் இல்லை, அவரும் ஜெயிக்கணும். ஏன்னா ரீசன் என்ன அப்படின்னா, நெருங்கிய நண்பர்கள், புறா வளர்க்கதை வச்சு நண்பர்கள் ஆனவங்க. அப்புறம் வந்து என்ன, பைரி மூவி பண்ணிட்டு இருக்கும்போது பைரி மூவியில் வந்து டைரக்டர் ஜான் வந்து என்கிட்ட வந்து நம்ம புறா வளர்க்குற இடத்துல வந்து ஒரு 400-500 பேர்ட்ஸ் இருக்குது, பிஜன்ஸ் இருக்குது. ஸோ அங்கே ஈவினிங் வந்து ஃப்ரீயாக இருப்பேங்கிறதுனால கண்டிப்பாக ஒரு 2 hours அங்கே போயிடுவேன். அது பார்த்தா மைண்ட் அவ்வளோ ரிலீஃபாக இருக்கும், ரிலாக்ஸாக இருக்கும். எல்லாத்தையும் மறந்து அந்த புறாக்கள் அப்படிங்கிற ஒரு பேர்ட்ஸ் அப்படின்னா அது நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ அங்கே தான் வந்து பார்க்கறதுக்கு வருவார். அப்போ அண்ணன் ஈவினிங் வரேன் அப்படின்னா, வாங்க பிரதர் அப்படின்னு சொல்லி சொன்னேன். வந்து எல்லாம் பேசிட்டு போனாங்க. பேசிட்டு திருப்பி நைட் கூட்டு, ஆனால் எனக்கு திருப்பி உங்களை பார்க்க வேண்டியது இருக்குது, 1-2 முக்கியமான கேரக்டர்ஸ் நமக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது, எப்போ வர்றதுக்கு அப்படின்னு. நான் அப்போ சொல்கிறேன், ஜான் நீ வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வர்றார். வந்தவுடனே கதை எல்லாமே சொல்லியிருந்தாங்க. அப்போ எனக்கு இந்த வில்லன் கேரக்டர் பண்ணதுக்கு ஒருத்தர் வேணும்ண்ணே, யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா? நான் பட்ஜெட் வைஸ் வந்து பிளான் பண்ணது ரொம்ப கம்மியான பட்ஜெட், இவ்வளோ தான் இருக்கண்ணே, நம்ம வந்து ஆர்டிஸ்ட்டுக்கு போக முடியாது, சேலரியெல்லாம் கொடுக்க ஃபண்ட் இல்லை, ஸோ வந்து யாரை ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் ஒன்று பண்ணுறாரு. அப்போ எனக்கு என்ன, அவரோட பாடி லாங்குவேஜ் என்ன, அவரோட கேரக்டர் என்ன, அவர் என்ன மாதிரி இருப்பார், எல்லாமே கூட இருந்தனால எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ உடனே வந்து மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆனது, ஒரு வில்லன், நீ எதுக்கு வெளியே போற அப்படின்னு சொல்லிட்டு வா வண்டி எடு அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில ஸ்கார்பியோல ஏறிட்டோம். ஏறி ரன்னிங்லேயே அவருக்கு வந்து ஃபோன் பண்றேன், ஆனா எங்க இருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா காலேஜ்னா காலேஜ், இல்ல வீடுனா வீடு, எங்க வேணாலும் எங்க இருக்காரோ அங்க போய் காட்டி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிச்சாச்சு. ஃபோன் அடிக்கும்போது அண்ணா வீட்டில் தான் இருக்கேன் அப்படிங்கிறாரு. நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வீட்டுக்கு ஒரு 2 நிமிஷம் கூட டிராவல் இருக்காது, போயிட்டு வீட்டு முன்னாடி போறேன். ஃபோன் அடிச்சு அண்ணா வெளியே வாங்க அப்படிங்கிறேன். டவலை கட்டிட்டு வந்து நிக்கிறாரு. அவர் அதுதான் அவர் என்ன ஆக்சுவலா அப்படின்னா, குளிக்கிறதுக்கு ரெடியா இருந்தவர் ஃபோன் பண்ணோட ரமேஷ் கூடுறாருல அப்படின்ட்டு வந்து நிக்கிறாரு. ஜான் வந்து வண்டி லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்காரு, நான் டிரைவிங். ஓகே, அவர் அப்படி பார்த்துட்டு கரெக்டான ஆளை கொண்டு விட்டுருக்கீங்க என்கிட்ட. அவருக்கு என்னன்னா வராரு, வந்து பேசுறாரு, என்னன்னா இல்ல நான் சும்மா பாக்கணும் போல இருந்து வந்தோம், பார்த்தாச்சு, நான் கிளம்புறோம் அப்படின்ட்டு வண்டி எடுத்துட்டு போயிட்டேன். எதுக்கு வந்தோம்னு சொல்லி நண்பருக்கு தெரியாது, என்ன நடந்தது, எதுக்காக வந்தாங்க, எது கூப்பிட்டாங்க. ஒருத்தர் லெஃப்ட்ல ஃப்ரெண்ட்ல இருக்காரு, அவர் எதுக்கு இவர் கூட்டிட்டு வந்தாரு, டைரக்டர்னு சொல்லி தெரியாது, அது யாரு, எல்லா கொஸ்டினும் கண்டிப்பா ஓடி இருக்கும். சோ நாங்க பேசிட்டு மூவ் ஆகி போய் அவர் சொல்லுவாங்க கரெக்டா இருக்கும், நான் லிங்கம் சாரி சொயம்பு கேரக்டருக்கு வந்து கரெக்டான ஆளுங்க, அவரை வச்சு நம்ம போயிடுவானே. அவன் எங்கிட்ட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஒரு ப்ராப்ளம் இல்லை மக்களே, நீ என்ன நினைக்கிறியோ அதை விட ஜாஸ்தி தான் அவுட் இருக்கும், எந்த கவலையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. ஸோ ஃபார் ஷூட் பிளான் பண்ணியாச்சு. எங்க போர்ஷன் ஓடிட்டு இருக்கு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-25 டேஸ் கழிச்சு நண்பரோட போர்ஷன் வருது. முதல் நாள் கோ ஃபார் ஷூட், நைட் ஷூட். ஒரு 9 மணிக்கு ஷூட் ரெடி ஆயிடுச்சு. அப்போ அவரோட ஷாட் வந்தோடனே இங்கே டேக் போனோன்னா நான் அங்கே லாங்கில் அங்கே உட்காந்துருப்பேன், ஒரு ஷேர் போட்டு சைடில் அப்படி உட்காந்துருப்பேன். அப்படி இங்கே முடிச்சோன்னா அப்படி என்ன பார்ப்பாரு, நான் அப்போ ஒன்று அப்படின்பா, நம்மளுக்கே ஒன்றும் தெரியாது, அவர் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்பா. அப்படி இல்லை, அடுத்தது திருப்பி வந்து அடுத்த டேக் போகுது, தப்பா இருந்து அப்படின்னு நாங்கள் சரி மாத்திருங்க, இதுக்கு இது டைரக்டருக்கு தெரியாது. சோ எங்களுக்குள்ள உள்ள அந்த டீல் இங்க இருந்து அப்படி முடிஞ்சவங்க, இது வெறும் ஒரு நாளைக்கு மட்டும்தான், அன்னைக்கு மட்டும்தான். அந்த ஃபர்ஸ்ட் டே ஷூட்டுக்கு மாத்திரம்தான் நல்லா இருக்கா, என்ன நடக்குது, என்ன அவருக்கு ஏன்னா சினிமா பத்தி எதுவுமே தெரியாது. கேமரா அப்படிங்கிற ஒரு விஷயம் அன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டே கேமரா முன்னாடி வந்து நிக்கிறாருன்னா அன்னைக்குதான், எதுவுமே தெரியாது. சோ இதனால என்னன்னா அந்த இது அதுக்கப்புறம் செகண்ட் டே பார்த்தா நம்ம சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் என்ன கேட்கிறாரோ அதை விட ஜாஸ்தி அவுட் அடிச்சு தூள் பரத்திட்டு 10 நாள் ஷூட்டுன்னு சொன்னவரும் 20 நாளைக்கு கொண்டு போயிட்டார். அவரோட கேரக்டர் ஆட்டோமேட்டிக்கா வைரி பார்த்துருப்பீங்க எப்படி இருக்கும்னு சொல்லி, அதுதான் விஷயம். இப்போ அப்படி இல்லை, இப்போ என்ன கேட்டாலுமே பண்ணதுக்கு தயாராயிட்டாங்க. நோ இஷ்யூ, கண்டிப்பா என்ன இருக்கு, வேற மாதிரி ஒர்க் எதிர்பார்க்கலாம், நம்ம அதுக்கு தான் வெயிட்டிங். மேடம், ஒரு கேரக்டருக்காக எந்த அளவுக்கு ரெடி ஆவீங்கன்னு கேட்டீங்க. இப்போ அண்ணன் வந்து இப்படி ஒரு போலீஸ் கேரக்டருக்கு அப்படின்னு சொன்ன உடனே
நாங்கள் வந்து அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து ரொம்ப பெருசு. ஓகே. அவங்க வந்து போலீஸ் அந்த மாதிரி நிறைய பழக்கவழக்கங்கள் கொஞ்சம் இருக்காங்க. அதில் ஸ்டேடியத்தில் ஒருத்தவங்க வந்து போவாங்க, கொஞ்சம் ரஃப்பான போலீஸ். அவங்கள போய் நான் பார்த்து அவங்க என்ன பாடி லாங்குவேஜ் பண்ணுவாங்க, அவங்க எப்படி இருப்பாங்க. அவங்க பேட் போலீஸ் கிடையாது, நல்ல போலீஸ். ஆனால் போலீஸை ஃபாலோ பண்ணுங்கிறக்காங்க நான் ஸ்டேடியத்துக்கு போவேன். அவங்களுக்கு தெரியாமலே அங்கே போய் உட்காருவேன். உட்காந்து பார்த்து அவங்க எப்படி நடக்கிறாங்க, எப்படி ஆளுகிட்ட பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்த பார்த்துட்டு அவங்கள மாதிரியே பண்ணுற விஷயங்கள் பின்னால் அவர் பின்னாலேயே நடந்துட்டு இருப்பேன். அப்சர்வ் பண்ணி அதை அங்கேயே அப்படியே பண்ணிட்டே இருப்பேன். இல்ல அதுல ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை இருக்கு. ஓகே, சொல்லுங்க. வடசேரி ஸ்டேஷன்ல உள்ள ஒரு ஆக்சுவலா எஸ்ஐ அவங்க அவரு பின்னாடி ஃபாலோ பண்ணி எல்லாமே செய்துட்டு வந்துட்டாரு. இது யாரு என்னன்னு சொல்லி வீட்டுக்கு பக்கத்துல இருக்கவங்க வந்து விசாரிச்சு இப்படி ஒரு பையன் அங்க ஸ்டேடியத்துக்கு வரான், அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், போலீஸே ஒருத்தங்க ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கதை எல்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்க நேர்ல போய் அவரை கோட்டார்ல போய் மீட் பண்ணி, சார் இல்ல சார் இப்படி ஒரு விஷயம் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்காக அவர் ஃபாலோ பண்ணிருக்கிறார், அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. ஸோ எல்லாம் அப்படி இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கும். ஓகே மேடம், கேட்டதுக்கான பதிலுங்க. ஒரு விஷயத்துக்காக எவ்வளவு நீங்க ரிஸ்க் எடுப்பீங்க. கண்டிப்பா. இப்போ ஒரு கேரக்டர்னு முதலே சொல்லிட்டாங்கன்னா அந்த கேரக்டர் என்னெல்லாம் பண்ணுவாங்கன்றதுக்காக வாட்ச் பண்ணி அப்படியே வாழ்ந்து பார்க்கணும்னு ஆசைப்படுவேன். ஓகே. ஒர்க்கு ஜாஸ்தியா இருக்கும், நம்ம அப்படிலாம் இல்லை, சும்மா லைஃப்ல என்ன வருதோ. ஓகே, நீங்க சொன்னீங்களா லைக் இவரை போய் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு நாங்க எதுவுமே சொல்லல வந்துட்டோம், அதுக்கப்புறம் ஒரு கால் பண்ணிலாம் கேட்கலையா என்ன என்ன இல்ல கால் பண்ணி எதுவுமே கேட்கலன்னா, நான் நம்புற ஒரே மனுஷன் வந்து அவங்க தான். நான் பழகின இத்தனை வருஷம் பல விஷயங்கள் டிராவல் பண்ணியிருக்கேன். அதுல எனக்கு ஒரு சில நண்பர்கள் வட்டாரம் ரொம்ப கம்மி. அதுல வந்து நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது அவங்க மட்டும்தான். ஏன்னா நான் வெல் எஜுகேட்டட் ஃபேமிலி கிடையாது, பெரிய காசு உள்ள கிடையாது. அதனால எதுனாலும் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க, எங்கே இருந்தாலும் கூட கூட்டு போகணும்னு ஆசைப்படுவாங்க. எங்கே டூர் போகணும், ஃபாரின் டூர் போனால் கூட டிக்கெட் போடுறேன் வாங்கம்பாங்க, இல்லை வரமாட்டேன் ஃபேமிலி இருக்குது, 1-2 இடத்துக்கு போயிருக்கோம் அப்படி. ஆனால் வேற நிறைய இடத்துக்கு டூர் கூட போயிருக்கிறேன். அப்படி எல்லா இடத்துலையும் வந்து நம்மளை முன்னிறுத்துவ பார்ப்பாங்க. அப்படி நிறைய நண்பர்கள் அப்படி இருக்க மாட்டாங்கல்ல. அதனால எனக்கு அவங்க மேல அவ்வளவு நம்பிக்கை. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு பாடி லாங்குவேஜ் பார்த்து நான் வந்து சொல்லியிருக்கேன். நான் வந்து ஆக்சுவலா நம்ம அந்த இன்டர்வியூலேயே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். கூத்துப்பட்டறை ட்ரெயினி, ஒரு கூத்துப்பட்டறை மீன்ஸ் கூத்துப்பட்டறை இல்லை, ஜெயராவ் சார் அவரோட ட்ரெயினி நாங்கள்லாம். ஒரு 3 வருஷம் சார் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஜெயக்குமார் சார் கூட வந்து ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். அப்படி அவங்க அந்த டீம் எல்லாருமே என்ன, பார்த்திபன் எனக்கு ஒரு நண்பர் இருந்தாங்க, அவங்க இன்னைக்கு இல்லை, பி வாசு சார் அவங்களோட அசிஸ்டண்ட், அவங்கக்கிட்ட ஒர்க் பண்ணுவாங்க. ஆக்சிடெண்ட்டில் நம்மளை விட்டு போயிட்டாங்க. நல்ல ஒரு மனிதர். அவர் கொண்டு போய் தான், நீ வந்து சினிமா வேணும்னா நீ நாகர்கோயிலில் இருந்தால் பத்தாது, நீ சென்னை வா, நான் ஒரு டீமை வந்து இன்ட்ரோ பண்ணுறேன், கிளாஸஸுக்கு போ, ஏதோ சினிமாவை பற்றி தெரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லி கொண்டு விட்ட இடம் தான் சந்திரா மேடம், ஜெயராவ் சார். எல்லாருக்கிட்டையுமே கிளாஸஸ் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். ரோட்டில் ட்ராமா பண்ணுறது, ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய கிட்டத்தட்ட 3 வருஷம் ட்ராவல்னால் எப்படி பார்த்தாலும் ஒரு 40-50 ட்ராமாஸ் பண்ணியிருப்போம். அந்த அனுபவம் தான். அதை வச்சுட்டு நம்ம என்ன, நண்பரோட நம்ம நட்பு கிடைக்கும் போது என்ன அப்படின்னா, அவரோட பாடி லாங்குவேஜ் பார்த்துருக்குறோம், பார்த்து அவர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு நண்பர்கள் யாராவது படம் பண்ணி ஏதாவது ஒரு கேரக்டரோ இல்லை ஒரு வில்லனோ இல்லை எனக்கு இப்படி ஒரு ஆள் வேணும்னு வந்து வந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களை நான் வந்து கை காட்டுவேன். எனக்கு வாய்ப்பு கிடைக்கோ இல்லையோ உங்களை வந்து நான் அங்கே கொண்டு நிறுத்துவேன். ஏன்னா பாடி லாங்குவேஜ் அவ்வளோ அழகாக இருக்கும். ஏன் இவ்வளவு நம்பிக்கை? அதுதான் விஷயம். அவர் இப்போ சொன்னார்ல, இந்த வார்த்தை எப்பவுமே யாராவது இந்த சினி ஃபீல்டில் அப்படி யாராவது இருக்காங்களான்னு பாருங்க. இருந்திருப்பாங்க நிறைய. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே 700 கிலோமீட்டர் தாண்டி அவங்க எனக்கு பே பண்ணி எல்லாம் பஸ்ஸு, இங்கே வந்து இறங்கினா காரு, அப்படி ரூம் எல்லாம் வாடகை எல்லாம் சொல்லிவிட்டு என்ன பண்ணுவார்னா இவருக்கு கிடைக்க வாய்ப்பை வந்து என்ன அனுப்பிவிடுவாங்க, எனக்கு வாய்ப்பு வேண்டாம், என் நண்பனுக்கு கொடுங்க அப்படி சொல்லுவார். எல்லா இடத்துலையுமே இதை தான் முன்னிறுத்துவார். நான் அப்படி சொல்லாதீங்கன்னு சொல்லுவேன், ஆனாலும் இல்லை நான் ஜெயிக்கிறது மேட்டர் இல்லை, நீங்கள் போங்க, நீங்கள் ஜெயித்துக்கோங்க அப்படி சொல்லுவார். அதனால ட்ராவல் இன்னைக்கும் அப்படி போயிட்டு இருக்கு. நட்பு ரீதியாக நம்ம இருக்க படங்கள் அவங்க இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம், ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறோம். அது வேற எதுவுமே இல்லை. சூப்பர். 2-3 படங்கள் வேற மிஸ் பண்ணேன். அப்படி வேட்டையன் மிஸ் பண்ணேன், வனங்கான் மிஸ் பண்ணேன். வனங்கான் ஒரு 2-3 டேஸ் ஷூட்டு கூட போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் எங்களோட மூவி ஷூட்டு நாங்கள் ஆக்சுவலாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70% ஷூட் முடிச்சு வச்சிருந்தோம். லோக்கல்ல ஒரு எஸ்டேட்ல ஒரு பங்களா அந்த படத்துல வரும், ஒரு பூத் பங்களா. ஸோ அது நல்லா இருக்கும், ஒரு கல் பங்களா. அது பெர்மிஷன் கேட்டிருந்தோம், ஃபர்ஸ்ட் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. திருப்பி வந்து கொடுக்குறாங்க. நண்பர்கிட்ட சொல்லி பேசி, எஸ்டேட்ல உள்ள நம்ம ஒரு அண்ணன் கிட்ட சொல்லி பேசி அதை கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது என்ன ஆகி போச்சுன்னா, இங்க உள்ள டேட்டும் அதுவும் ஒரே மாற்ற முடியாம ஆயிப்போச்சு. ஸோ இங்கே ஒரு 3 டேஸ் இருந்த ஷூட் இல்லை, 3 நாள் அங்கேயே வந்து கூட இருந்தாங்க. ஷூட் வரும்போது அவங்களுக்கு அங்கே போக முடியாம, ஏன்னா இந்த படம் ஒரு 70% ஒர்க்கை முடிச்சிட்டோம், டேட்டை மாற்ற முடியல, அதனால அது பண்ண முடியாம போயிடுச்சு. அவரு முருகன் சாரோட
அசோசியேட்டு, அவங்க நம்ம நண்பர். ஸோ அவங்க சொல்லி தான் 2 பேரையுமே கூப்பிட்டுருந்தாங்க. நான் அப்போ இந்த ஷூட்டிங் இருந்தனால சார் எனக்கு பண்ண முடியல சார், தப்பாக நினைக்காதீங்க, நண்பர் பண்ணுவாங்கன்னு சொல்லி போனது. பாலா சாரோட அசோசியேட் அப்படி கிடைச்சது. அதை பண்ண முடியாமல் போச்சு. பார்ப்போம், மேபி இருந்தா நிறைய வர வாய்ப்பு இருக்கு. மிஸ் பண்ணாம கண்டிப்பா பண்ணுவோம். புரிதல் சினிமாவை பத்தி புரிதல் நிறைய இல்லாம இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு வர்றோம். இல்ல என்ன விஷயம்னா, நம்மளையும் வந்து பைரிக்கு அப்புறம் கூப்பிட்டாங்க. நானும் வந்து தப்பான விஷயங்கள் பண்ணியிருக்கிறேன். எதனால அப்படின்னா, ஒரு டைரக்டர் வந்து நம்மளை கூப்பிடும்போது அவங்க கிட்ட என்ன நம்ம பேசணும்னு சொல்லி எங்களுக்கு தெரியல, அனுபவம் இல்லை. அப்போ டைரக்டர் வந்து ஃபோன் பண்ணி, ரமேஷ் வந்து நீங்க வாங்க வந்து பாருங்க, இத்தனை ஷூட் அப்படின்னு இருக்கும்போது நம்ம அவங்க கிட்ட என்ன தப்பான விஷயம் ஷேர் பண்ணிடுறோம்னா, சார் நான் ஒரு படம் ஹீரோவா பண்ணிட்டேன். அவங்க ஒரு கேரக்டருக்காக கூப்பிட்டுருக்கலாம், இல்ல ஒரு வில்லனுக்காக கூப்பிட்டுருக்கலாம், மேபி என்ன வேணாலும் இருக்கலாம். நம்ம இதை ஷேர் பண்ணும்போது திருப்பி அது வந்து என்னன்னா, அந்த கனெக்டிங் வந்து கரெக்டா இல்லாம போயிடுச்சு. அப்படி ஒரு 2-3 படங்கள் அவங்களும் மிஸ் பண்ணாங்க, நானும் மிஸ் பண்ணேன். அது தெரியல. இப்போ ஹீரோவா பண்ணிட்டா இப்போ கேரக்டர் பண்ணுவாங்க, அதுதான் ப்ராப்ளம். ஹீரோவா பண்ணிட்டு இருக்கிறான், இனி வில்லனா கூட்டா வருவானா, இல்ல கேரக்டர் ஆர்டிஸ்டாட்டு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இருக்கு, அதுக்கு எப்படி வருவாங்க, ஹீரோவா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லி 2 வாய்ப்பு வந்து மிஸ் பண்ணேன். அப்புறம் ஜான் கூட பண்ணும்போது சொன்னேன் இல்லையா, அந்த பாடி பில்டிங், அவரு அந்த ஸ்டோரி வந்து முழுக்க பாடி பில்டிங்கை பற்றியான ஒரு கதை. பாடி பில்டிங்குள்ள பாடி பில்டிங் பண்ற பையன் ஒரு லவ் பண்ணா எப்படி இருக்கும், அதுல வர இஷ்யூஸ் எப்படி இருக்கும், ஒரு பாவப்பட்ட பையன். அது ஒரு அந்த கதைக்கு பண்ணும்போது எங்களுக்கு என்னன்னா, நாங்க எல்லாமே ரெடி ஆயிட்டோம், எல்லாருமே தயாரா இருக்கோம், ப்ரொடக்ஷன் ஃபண்ட் எல்லாமே ரெடி. ஆனா என்னன்னா, ஹீரோ எங்களுக்கு கிடைக்கல. கிட்டத்தட்ட 10 months வந்து ஒவ்வொரு ஹீரோவா யாருன்னு சொல்றது விருப்பப்படல. நிறைய பேர்கிட்ட பேசணும், புதுசா இருக்க ஹீரோஸ் எல்லாமே 2 படம் 3 படம் பண்ணவங்க, அந்த மாதிரி உள்ளவங்ககிட்ட பேசினா பாடி பில்டிங் அப்படின்னாலே யாரும் ரெடி ஆகுதுக்கு. ஏன்னா அந்த 6 பேக் கோடி வேணும் அப்படின்னா அவங்க அதுக்கான அடுத்த படம் இருக்கு சார், எங்களுக்கு கமிட்மெண்ட் இருக்கு சார், நாங்க எப்படி ஜிம்முக்கெல்லாம் போய் எடுத்து இப்படி நீங்க கேட்கறது மாதிரி வந்து பைரி டைரக்டர்னு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லாமே பேசுறாங்க. சார் பைரி படம் பார்த்தேன் சார், சூப்பர் சார், நீங்க அவ்வளவு அழகா நடிச்சிருந்தீங்க சார். ஜான் ஏன்னா அதுல ஒரு கேரக்டர், அழகான ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு, அவ்வளவு அழகா எல்லாமே சொல்றாங்க. ஆனா இந்த ரெடி ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது அதுக்கான கரெக்டா அதை பண்ண முடியல. சோ அதனால என்ன, இப்போ அடுத்த வேற ஒரு அது லேட்டரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு சப்ஜெக்ட் ரெடி பண்ணி அதுக்கான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். அடுத்த படம் மேபி அதுல வில்லனா பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அதுக்கான ஒர்க் போயிட்டு இருக்கு. சூப்பர். அண்ட் உங்க 2 பேரை பார்க்கும்போது அண்ட் சூர்யா தேவா மாதிரியே இருக்கு, லைக் வந்து அந்த மாதிரி தான் இருக்கு, லைக் பேஷன், லைக் ஒர்க்லயே அப்படியே ஒரே மாதிரி டிராவல் பண்ணிட்டு வர்றது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்றது, லைக் இதெல்லாம் பார்க்கும்போது. அண்ட் பைரின்னு சொன்னோட எனக்கு என்ன ஞாபகம்னா, பைரியில வந்து உங்களோட கதாபாத்திரம் வந்து மக்கள் கிட்ட எந்த அளவுக்கு போய் சேர்ந்துச்சு. ஸோ அதை பத்தி லேடிஸ் எல்லாம் திட்டிட்டு போனாங்க, அந்த அளவுக்கு சேர்ந்துருக்கு. அதான் உண்மை. என்னோட ஃப்ரெண்டோட அம்மாலாம் என்னன்னா, படுபாய் பாயா அந்த பையனை போய் குத்திட்டான் பாரு அப்படின்னு சொல்றது தியேட்டர்ல கண்ணு முன்னாடியே நடந்துச்சு. நம்ம பண்ணையாரா வந்து நிறைய பேர் வந்து மக்களே அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அது பெரிய அளவு ரீச். இன்னைக்கும் எனக்கு டெய்லி எப்படியும் ஒரு 4 மெசேஜ் இல்ல 5 மெசேஜ் கண்டிப்பா இன்னைக்கும் எனக்கு இருக்கும், மக்களே எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. இனி ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, டைரக்டர் தர்ரை ராஜேந்திரன் சார், அவர் ஆக்சுவலா வந்து பைரி படம் பார்த்துட்டு தான் டைரக்டர் ஷோ பார்த்துட்டு வெளியே வந்து தான் நாங்க பேசி பழகினோம். வெரி ஃபர்ஸ்ட் டைம் அவங்களை அங்கதான் மீட் பண்ணோம். அப்போ வந்து சொல்லிட்டு போனாங்க, படம் ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க, உங்களை நான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. திடீர்னு வந்து ஒரு நாள் ஒரு கால் வந்தது, சேவன். நமக்கு டிஸ்பிளேல தெரியும் இல்லையா, போன் ஃபேஸ் வரும், சேவன் கூப்பிடுறாரு அப்படின்னா பிரதர் அப்படின்னு சொன்னா, அவரு உடனே வந்து மக்களே எப்படி இருக்கீங்க, அதுதான் அந்த அளவு அந்த மக்களே அப்படிங்கிற வார்த்தை வந்து பெரிய அளவு ரீச். ஓகே பைரி பண்ணது மிகப்பெரிய சந்தோஷம் தான். நார்மலா நம்ம கேரக்டர் அதுதான், அதை மக்களே என்ன பேசுவேன் நம்ம நண்பர்கள் எல்லார்கிட்டயும், அது அப்படியே கன்னியாகுமரி நாகர்கோவில் அந்த மக்களே வார்த்தை ஜாஸ்தியா இருக்கும். ஏஜ் ஆனவங்க கொஞ்சம் பேசுறது மக்களே அப்படின்னு பாசமா கூப்பிடுற ஒரு வார்த்தை, அது பெரிய அளவு ரீச், அது பெரிய சந்தோஷமா இருந்தது. ஸோ அது வந்து ஜான், அதுக்கு சொந்தக்காரர் வந்து அதை இந்த கேரக்டர் அப்படி வைக்கணும், அந்த வார்த்தையை வைக்கணும், எல்லாமே வந்து சொன்னது ஜான் தான். அவருக்கு என்னைக்குமே வந்து கடமைப்பட்டிருக்கிறோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, ஃபன்னாக போச்சு. அண்ட் அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ண எங்களோட சார்பாக வாழ்த்துக்கள். ஐயோ ரொம்ப தேங்க்ஸ் மேடம், தேங்க்யூ. என்ன நேயர்களே, இன்னைக்கு ஷோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சூப்பரான ஷோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் சந்தியா, டாடா.